அதாவது பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்ச நெஞ்சா பேசுனீங்க. தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு போகுது. திமுகவோட கூட்டணி உடைஞ்சிருச்சு. தாவேகா தான் இனிமே ஜெயிக்க போகுது. காங்கிரஸ் 2ஆ உடையுது. இந்த மாதிரியான பல சலசலப்புகள் வந்து காங்கிரஸை பத்தி பேசப்பட்டிருந்து. இன்னைக்கு அந்த மாதிரியான எல்லா சலசலப்புக்கும் ஒரே புள்ளி முற்றுப்புள்ளியா வச்சுட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரே ஒரு ஆளை வச்சு பாஜக இங்க காங்கிரஸ் கூட, அதாவது காங்கிரஸ் வந்து தாவேகா கூட சேர்த்து விட்டு ஒரே கல்லுல 2 மாங்காய் வந்து அடிக்க போறோம் அப்படி பேசிட்டாங்க. அதுல என்னன்னா, ஒண்ணு காங்கிரஸை வந்து காலி பண்றோம், இன்னொன்னு திமுக கூட்டணியை உடைக்கிறோம் அப்படின்ற பிளானை போட்டாங்க. நீ ஒரு கல்லுல ஒரு மாங்காவே அடிக்க முடியாது, 2 மாங்காவா, அதெல்லாம் எங்க கிட்ட நடக்காது அப்படின்னு அந்த பிளானுக்கு வந்து முற்றுப்புள்ளி போட்டு வச்சுட்டாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப. சிதம்பரம் அவர்கள் இங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முழுக்க முழுக்க இது தப்பான கருத்து. எது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி யூபியோட தமிழ்நாடு வந்து கடன்ல அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஒரு வார்த்தையால இவர் எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எல்லாம் கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு உண்மை தெரியுமா, டேட்டாவை பாரு, இது எங்க டேட்டா இல்ல, திமுக சொல்ற டேட்டா இல்ல, அதாவது ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா அப்படின்னு எல்லா டேட்டா வரைய அடிக்க ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு. இது பத்தாதுக்குன்னு எம்பி ஜோதிமணி அவர்கள் வேற கொடுத்து போட்டாங்க. காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, நீங்க இப்ப சரியான ஆக்ஷன் எடுக்கலனா அதுக்கப்புறம் காங்கிரஸோட அழிவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது தமிழ்நாடு பெரியார் மண்ணு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பகுத்தறிவு பொருந்திய இந்த மண்ணில் தான் மதவாதத்தை காலூன்றதுக்கான வேலையை வந்து பாஜக பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு எதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சரியான நடவடிக்கை எடுக்கலனா நம்மளால மீண்டே வர முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லனா, ஒரு பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கான லிஸ்ட்டை கூட கொடுக்க முடியாத லெவலில் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கு. இங்கே தலைமை சரியில்லை அப்படின்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து அடிக்கிட்டே போனாங்க. ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா அங்கிருந்து காங்கிரஸோடைய தலைமை இடத்துல இருந்து தலைமை பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் இருக்கார்ல, இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். அவர் வந்த உடனே கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது ரொம்ப பொய்யான ஸ்டேட்மெண்ட். எது, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது பொய்யான ஸ்டேட்மெண்ட், அது வெறும் வதந்தி. அந்த வதந்தியை நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அது வந்து தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற செய்தி வரும்போதே அது வதந்தின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு கட்சி, ஏன்னா அவங்கள பின்னாடி இருந்து இயக்கிற கட்சி அந்த கட்சியில இருந்து தகவல் வரும், இல்லைன்னா வதந்தி வரும். எது, தாவேகா பாஜக கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது ஒரு ஒரு கரெக்டான மெசேஜா இருக்காது, ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பா இருக்காது. வர்றதெல்லாம் தகவலா வரும், இல்ல பொய் செய்தியா வரும். ஸோ அதனால நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஏன்னா என்னோட பல வீடியோக்கள்ல நான் சொன்னேன், இது காங்கிரஸோடைய கருத்து கிடையாது, இது தனிப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய கருத்து. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் முன்னாடியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதுல வந்து தலைமை பொறுப்புல, அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்கள் யாருமே இந்த கருத்தை முன்வைக்காத போது பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு தாவேகா கூட காங்கிரஸ் போய் கூட்டணிக்கு போகுது அப்படின்றது அவரோட தனிப்பட்ட கருத்து. அவர் மேல நாங்க வந்து அகில இந்திய காங்கிரஸோடைய கமிட்டியில இந்த மாதிரி புகார் கொடுத்திருக்கோம், விரைவில் நடவடிக்கை எடுக்க போறோம். சோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் எம்பி ஜோதிமணி அவர்கள் இப்படி ஒரு கருத்து வச்சிருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பத்தி பேசி விவாதிக்கிறதுக்காகவும், இன்னும் உட்கட்சி பூசல் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத விவாதிக்கிறதுக்காகவும் இவர் இங்க வந்து இறங்கியிருக்காரு. வந்த உடனே திமுக கிட்ட போய் அவங்க வந்து பேசியிருக்காங்க, கூட்டணி உறுதி, இனி தொகுதி பங்கீடு பிரச்சனை, இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையை மட்டும் சரியா பேசி முடித்து விட்டால் இனி எந்த பிரச்சனையுமே இல்லை, திமுக கூட்டணி நேரடியா தேர்தலை சந்திக்கிறதுக்கான இது நம்ம பார்க்கலாம், அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். சரி, ஏன் இந்த திடீர் முடிவு, ஏன் திடீர் டெல்லியில இருந்து கிறிஸ் ஜோடங்கர் வராரு, திமுக கூட எங்களோட கூட்டணி உறுதி அப்படின்ற இதை தெரிவிக்கிறாரு, தொகுதி பங்கீடு மட்டும் சரியா நடந்தா போதும் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர் சொல்றாங்க. இது அடுத்தடுத்து ஏன் நடக்குது அப்படின்னா, திமுக வச்ச செக். அப்படி விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல என்ன சொன்னேன்னா, 40 எம்பிகள் மேல வந்து திமுக பிளஸ் விசிக கூட்டணியில நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இந்த எம்பிகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் ஒருபோதும் தாவேகா கூட கூட்டணி வைக்காது. தாவேகா அவ்வளவு பெரிய கட்சி, அப்பாட்டக்கர் கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க இதுதான் முதல் முறையில தேர்தலையே சந்திக்க போறாங்க. அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்காக 40 எம்பிகளை அவங்க கைவிட மாட்டாங்க. ஏற்கனவே இத்தனை எம்பிங்க இருக்கும் போதே பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மள ஒரு ஆளாவே மதிக்காம அவன் பில்ல அவன் நிறைவேற்றி அவன் போயிட்டே இருக்கான். நடுராத்திரி 12 மணிக்கெல்லாம் வந்து பில்லு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது இன்னும் நம்மளுடைய கட்சியை வந்து நம்ம பலவீனப்படுத்தக்கூடாது. இது எம்பி லெவல்ல
நான் சொன்னது. இப்போ எம்எல்ஏக்கள் லெவல்ல இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ இவங்க அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி காங்கிரஸ் கூட போய் அதாவது காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போய் ஒரு கூட்டணி வைக்கிறதாவே இருக்கட்டும், எல்லாரும் ஒரு கட்சியில இருந்து போயிட மாட்டாங்க. அப்படியே இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போய் காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் திமுக வந்து இப்படி சொல்லுது வைங்க, இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் திமுக கூட நீங்க கூட்டணி யார் யாரெல்லாம் நிக்கிறீங்க, திமுக பக்கம் யார் யார் நிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க அதே இதை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு செக் வைக்கும்போது அவங்க திமுக பக்கம் நிற்பாங்களா இல்ல நான் தாவேகா பக்கம் போய் நிக்கிறேன் அப்படின்னு நிற்பாங்களா? அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக பக்கம் தான் நிற்பாங்க. அப்போ விஷயம் இப்படிதான் ஆகும், ரெண்டா உடையும் காங்கிரஸ். காங்கிரஸ் ஒரு பக்கம் போய் தாவேக்கா கூட சேரும், இன்னொரு பக்கம் திமுக கூட நிற்கும். அது தனியா ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடுடைய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க, அது ஒரு கட்சி ஆகுது வைங்களேன். அந்த கட்சி திமுக கூட கூட்டணி நிற்குதுன்னா திமுகக்கு தான் இங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க்கர் இருக்காங்க, திமுகக்கு இங்க அதிகப்படியான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, வாக்காளர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக இந்த காங்கிரஸ் அதாவது திமுக கிட்ட நிக்கிற அந்த பி டீமுக்கு தான் ஓட்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். சோ கண்ணை திறந்து கிணத்துல விழுறவங்க யாருமே இருக்க மாட்டா. அப்படி அதாவது கட்சியும் ரெண்டா உடைஞ்சு இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்களும் வந்து திமுக பக்கம் போய் தேவையில்லாம தாவேக்கால வந்து இது பண்ற தாவேக்கா கூட போய் சேர்க்கிற அளவுக்கு எம்பிங்களை தொலைச்சு எம்எல்ஏகளை தொலைச்சு கட்சியை ரெண்டா உடைச்சு தாவேக்கா கூட போய் கூட்டணி வைக்கிற அளவுக்கு ராகுல் அவர்களுடைய தலைமை அப்படின்றது அவ்வளவு மோசமான தலைமை இல்லை. அந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவு வந்து காங்கிரஸ் என்னைக்குமே எடுக்காது. ஸோ காங்கிரஸோடைய பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிறதுனால உடனடியா நீங்க இதுக்கான தீர்வை நீங்க பண்ணி ஆகணும். ஏன்னா ஒண்ணு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதாது. அவர் மேல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் அதாவது இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா போதாது. ராகுல் அமைதியா இருக்க இது என்ன ஆகும் அப்படின்னா பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த சீட்லயே ஒரு துண்டை போடு, அந்த சீட்லயே ஒரு துண்டை போடு, நம்மளுக்கு எந்த பக்கம் வெயிட்டான சீட்டு கிடைக்குதோ அந்த பக்கம் நம்ம போயிடலாம் அப்படின்ற பிளான்லாம் திமுக கிட்ட நடக்காது. அவங்க நீங்க பால் போட்டீங்கன்னா அதை வச்சு ஒரு கோல் போடுவாங்க அப்படின்றத இன்னைக்கு உண்மையான இதுன்னு திமுக பிளான் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்காங்க சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடியே செல்வ பிறந்தங்க அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நான் மட்டும் இல்லைங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவரு சொன்னாரு, நான் ஸ்ட்ராங்கா இப்ப கூட்டணியில கட்சியில இருக்கோம், தேர்தல் நெருங்கும் போது என்ன பண்ணுவோம், கேட்கதான் செய்வோம், 4 சீட்டு கூட சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கதான் செய்வோம். அதான் செல்வ பிறந்தங்க அவர்களும் சொன்னாங்க. இது தேர்தல் சமயம் கொஞ்சம் கூட இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும் போது தான் எங்களுக்கு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வரும், அந்த ப்ரெஷர் தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அதாவது கட்சியில தாவேக்காக்கு எதிராக நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டல்கள் வருது அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. அந்த தகவலை பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு. அப்போ உள்ள இன்னும் யாரெல்லாம் வந்து RSS பாஜக மனநிலையில இருக்காங்க, விஜய் சப்போர்ட்டர்ஸ்லாம் யார் இருக்காங்க, இப்போ திமுக கூட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. ஏன்னா உள்ள இருந்தே வந்து சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எங்களையே மிரட்டுறாங்க, விஜய்க்கு எதிரான கருத்தெல்லாம் நீங்க தெரிவிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அப்போ உள்ள இது மோசமான ஒரு நிலைமையை வந்து காங்கிரஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னா கட்சியில இருந்து நீங்க தனியா போய் தாவேக்கா கூட சேர்ந்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா காங்கிரஸ்ன்ற லேபிளை நீங்க வந்து பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் தான் விடும். அது காங்கிரஸ் அழிவு பாதையில கொண்டு போய் தான் விடும். அதுவும் MP ஜோதிமணி அவர்கள் சொன்ன அந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா, மதத்தை வந்து இங்க மதவாதத்தை இங்க வந்து கால் ஊன்றதுக்காக பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் நம்ம வந்து பார்த்தோம், கன்னியாகுமரியில சுசீந்திரம் அப்படின்ற ஊர்ல தானுமாயின் சுவாமி கோயில் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேரோட்ட ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து போயிருக்காரு. அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீர சவாக்கருக்கு ஜே, பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு இருக்காங்க. போய் இந்த வீர சவாக்கருக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இங்க இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆன்மீகம் என்ன, RSSனா என்ன அப்படின்ற பகுத்தறிவு எல்லாருக்குமே தெரியுது. இங்க எல்லா இந்துக்களும் RSS வாதிகள், RSS பின்னாடி போல. RSSன்றது எல்லா இந்துக்களுக்குமான தலைவர் கிடையாது. நான் கூட ஒரு இந்துன்னு வைங்களேன், எனக்கான தலைவர் வந்து RSS கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருக்க இடத்துல வீர சவாக்கருக்கு ஜெயன்னு சொல்ல வேண்டிய தைரியமும் அவசியமும் அங்க என்ன வந்தது? அப்ப பாஜக இங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களுடைய அடையாளமா தன்னை வந்து RSS வந்து இங்க கொண்டு வந்து இந்து முன்னணி வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ RSS, பாஜக, இந்து முன்னணி இப்படி இருக்கு. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்களால கொள்கை ரீதியா ஒருபோதும் தமிழ்நாட்டுல உள்ள வந்து கால் ஊன்ற முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, வாங்க
இங்க சாதி பிரச்சனை இருக்கு, கூட கொஞ்சம் மத பிரச்சனையும் ஊத்தி விட்டோம்னா பெட்ரோல் கூட டீசலையும் சேர்த்து ஊட்டி கொளுத்தி விட்ட மாதிரி இன்னும் பக்காவா பத்திக்கும். அதனால இப்பத்துல இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா மதுரையில ஒரு அரசு பள்ளியில துப்பாக்கி கொடுத்து பயிற்சி வந்து நடைபெற்று இருக்கு. இது வந்து அழகறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ரொம்ப வன்மையா கண்டிச்சாங்க. இது சரி கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் ஏத்தும் போதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் வரல. திடீர்னு நான் இல்ல இந்த கல்லுல அந்த மயில் கல், அந்த இந்த கல் இருக்கு பாத்தீங்களா, சர்வே கல், இந்த சர்வே கல்லுல தான் நான் வந்து விளக்கேத்துவேன் அப்படின்னு பிரச்சனை பண்றதா இருக்கட்டும், இன்னைக்கு கன்னியாகுமரியில வீர சவாக்கருக்கு ஜே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், RSS தன்னை வந்து இங்க தமிழ்நாட்டுல கால் ஊன்ற வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்து முன்னணி அமைப்புகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்த வந்து முறியடிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துல சேகர் பாபு அவர்கள் திட்டாரு, ரொம்ப மோசமான, நீங்க சோறு தான் திங்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது திங்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பொதுமக்கள் இப்படி பேசிட்டாங்களே. அவர்கள் பொதுமக்கள் கிடையாது, ரொம்ப கவனமா இருக்கணும். இதே தான் திருப்பரங்குன்றத்துல சொன்னாங்க, இல்ல இந்த பொதுமக்கள் வந்து ஆசைப்படுறாங்க, இந்துக்கள் வந்து ஆசைப்படுறாங்க, முருக பக்தர்கள் ஆசைப்படுறாங்க அங்க வந்து விளக்கேத்துறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்க பொதுமக்கள் அவர் திட்டது இந்து முன்னணி அமைப்புகள். அதாவது நீ எப்படி இங்க வந்து வீர சவாக்கருக்கு ஜே அப்படின்னு சொல்லுவ? வீர சவாக்கர் யாரு? RSS உடைய தலைவர் அவர் தன்னைத்தானே ஏத்திஸ்ட்னு சொன்னவர் வேற. அவருக்கும் சாமிக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப நீ மதக்கலவரம் பண்ற, இங்க தேவையில்லாம அமைதியா நடந்துட்டு இருக்க இந்த சூழல்ல மதக்கலவரம் பண்ற. இதை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. அதுல காமெடியா நான் ஒரு போஸ்ட் படிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னா, நீ இதை திங்கிறீங்களா அப்படின்னு கேட்டார்ல, அதுக்கு அவங்க டீம்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனா எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும், மாடுதான் மனுஷன்தான். ஏன்னா மாட்டுக்கு வந்து நாங்க ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கோம். சாணியை தின்னா வந்து உடம்புக்கு நல்லது, பாம்பு கடிச்சா கூட சாணியை சாப்பிட்டு காப்பாத்திக்கலாம் அப்படின்னு செத்து போறது, கோமியத்தை குடிச்சா காய்ச்சல் சரியா போயிடும். அப்புறம் ஒரு IITல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஏற்கனவே நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். மாட்டோடைய சாணமும் மாட்டோட கோமியமும் ஆல்ரெடி இன்டேக் போயிட்டு இருக்குன்னு. அதனால எதை இன்டேக் பண்ணணும்னு நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க. மனுஷனை தான் மாட்டு தான் சொல்லல, மாட்டு தான் ஆல்ரெடி இருக்கு, மனுஷனா இது வரைக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சேகர் பாபு அவர்கள் வந்து 4.5 வருஷத்துல இன்னைக்குதான் உருப்படியா பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த 4.5 வருஷத்துல இன்னைக்குதான் துணிச்சலா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இப்பயே கிள்ளி எறியணும், இல்லைன்னா இது வேற லெவலுக்கு போயிடும். அன்னைக்கு நம்ம வெட்டி எறிய வேண்டியதா இருக்கு. சொல்லுவாங்க ஊர்ல ஒரு பழமொழி, கிள்ளி எறியறது இப்படி வெட்டி எறிகிற மாதிரி ஆகிட்டீங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது இன்னைக்கே இப்பயே ஸ்டாப் பண்ணலன்னா இங்க தமிழ்நாட்டை நார்த் இந்தியா மாதிரி ஒரு மத கலவரம் பண்ற பூமியை இவங்க மாத்திடுவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது ஒன்னா சேர்ந்து பாஜகவை எதிர்க்குமே தவிர்த்து இந்த தொகுதி பங்கீடு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தையும் பங்கு, அது இதுன்னு ஆசையை காட்டுவாங்க தாவேக்கா மாதிரியான கட்சிகள். அதுக்கெல்லாம் மயங்கினீங்கன்னா பீகார்ல என்ன முடிவு வந்துச்சோ அதே இதுதான். ஆனா அந்த நிலைமைக்கு திமுகவை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் கொண்டு போய் நிறுத்த மாட்டார். அது பீகார்ல நடக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்காது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். காங்கிரஸ் தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, எங்க கூட்டணி திமுக கூட தான் அப்படின்னு. விஜய் அவர்களுடைய கனவுல மூட்டை கணக்குல மண் அழுத்திக்கு போட்டாங்க. சோ இனிமே விஜய் கதை அதோ கதி தான். அவர் இனிமே யார் கூட பெரிய கட்சி கூட்டணி வைப்பாரு தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் வந்த உடனே ஆஹா ஓஹோ நாங்க பெரிய கட்சி அப்படின்னாரு, காங்கிரஸ் வரப்போகுதுனாரு. இன்னைக்கு காங்கிரஸும் கையை விட்டுருச்சு, அதிமுகவும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி விஜய் அவர்கள் கூட யார் கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியல. தேமுதிக ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த ஒரு MP சீட்டுக்காக பாக்குறேன். அவர் சொல்லுவார்ல வடிவேல், ஐசி ஜஸ்ட் ஃபார் ஜட்டின்னு, அந்த மாதிரி அவங்க ஒரே ஒரு MP சீட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு MP சீட்டு யார் தராங்களோ அவங்க கூட தேமுதிக போய் சேர்ந்துரும். ஸோ இன்னும் பாமக தெரியும், பொட்டி எங்க வெயிட்டோ அந்த பக்கம் அவங்க போய் சேருவாங்க. இனி விஜய் அவர்கள் கதி என்ன? இனி யார் அவர் கூட கூட்டணி சேர போறாங்க? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் டாட்டா காமிச்சிருச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் இனிமே என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு அப்படின்றது.